இந்த மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேரா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வழியாகவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், அல்லது ஆன்லைன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லக்கூடிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், இதுக்கெல்லாம் என்ன கம்பேரிசன், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது, பண்ண உடனே பை செல், இந்த மாதிரிலாம் பண்ணுனா ஷேர் மார்க்கெட்ல நீங்க பணம் பண்ண முடியாது. கம்பெனியோட செலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த கம்பெனியை வாங்குறோம், எந்த இடத்துல வாங்குறோம், பீக்ல இருக்கும்போது வாங்குறோமா இல்ல கம்மி ரேட்ல கிடைக்கும் போது வாங்குறோமா, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, அந்த கம்பெனிக்கு கடன் எவ்வளவு இருக்கு, அந்த ப்ரமோட்டர் எவ்வளவு வச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவங்க சொல்றேன் பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க திறனாய்வு செய்யணும். பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல பார்மா இண்டஸ்ட்ரியில சன் பார்மா தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியோட எம் கேப் பாத்தீங்கன்னா 3,60,512 அப்படிங்கிற வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒல்வது அறிவது அறிந்து அதன்கண் தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல் அப்படிங்கிற இந்த திருக்குறள். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவும் இல்லை. இதுதான் இந்த குறளுடைய ஒரு அர்த்தம். சோ இது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு எப்படி பொருந்தும், பங்குச்சந்தைக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த மார்க்கெட்னா என்ன, அதுல எப்படி வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, எப்படி அதை விற்பனை செய்யறாங்க, அதற்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை, என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நீங்க என்ன பண்ணணும், ஜென்ரலா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அது மட்டும் கிடையாது, இப்போது நம்மளுடைய சோசியல் மீடியா கையில கிடைச்சிருக்கு. சோ இதன் மூலமாக நீங்கள் சில விஷயங்களை முதல்ல என்ன பண்ணி வைத்துக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லையா நேரா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வழியாகவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், அல்லது ஆன்லைன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த செயலை பற்றிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சோ அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா, அந்த செயலை செய்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக அதுல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா, இந்த செயலை செய்வதற்கான மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும், அதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா, ஒரு லேப்டாப், டெஸ்க்டாப், இல்ல மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல், அதே மாதிரி ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், டிமேட் அக்கவுண்ட் சொல்லக்கூடிய அக்கவுண்ட், இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும். ஒரு பிசினஸ்க்கு தேவையான மூலப்பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை. இது எதற்காக, நீங்களாக செல்ஃபாக ட்ரேடிங் பண்றதுக்கு. இதுதான் ஒரு புத்திசாலித்தனம். அப்படி இல்லாம நீங்க மற்றவர்கள் மூலமாக செய்யும் போது ஒரு நார்மல் மொபைல் இருந்தா கூட போதும், நீங்க கால் பண்ணி கூட நீங்க போன் பண்ணி சொல்லிக்கலாம். ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் ஆக வரும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. அதனால எந்த செயலை செய்யும் போதும் இன்னும் கூட பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள், டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கூட கொஞ்சம் திறனாய்வு செய்ய கற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்ல ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு லாஸ்லாம் ஏற்படாது. எதை பற்றியும் ஆராயாம மற்றவர்கள் சொல்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்ல நான் பணம் போடுறேன் அப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனம் கிடையாது. மார்க்கெட்டை பற்றிய திறனாய்வு, புலனாய்வு அப்படிங்கிறது எடுத்தோனே நிறைய லெவலுக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு குறைந்தபட்ச அளவிலாவது அதை பற்றிய விஷயங்களை நம்ம தெரிந்துக்கணும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்கு. கோல்டு, அதே மாதிரி க்ரூட் ஆயில், இதெல்லாம் எப்படி பண்றோம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லக்கூடிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், இதுக்கெல்லாம் என்ன கம்பேரிசன், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எளிதான விஷயங்கள், அரிதான விஷயங்கள், என்னென்ன இந்த மார்க்கெட்ல ஸ்பெஷாலிட்டி என்ன, இதை பற்றிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் திறனாய்வு செய்து கொண்டால்தான் மார்க்கெட்ல பணம் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க எந்த விஷயத்துக்காக வர்றீங்க, நாள் வர்த்தகம் பண்ண போறீங்களா, இல்ல நீண்ட கால அடிப்படையில் ட்ரேடிங் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங் பண்ண போறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இது உள்ளடக்கியது. டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படினால என்னன்னே தெரியாது பல பேருக்கு. ஆனா எடுத்தோனே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேடிங் பண்றது, இதெல்லாம் அந்த ஆப்ஷன்னா என்ன, அதுல உள்ள நுட்பங்கள் என்ன, அதுல உள்ள அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த மாதிரி எந்த விஷயமே தெரிஞ்சுக்காம உடனடியாக எடுத்த உடனே ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றது, பண்ண உடனே பை செல், இந்த மாதிரிலாம் பண்ணுனா ஷேர் மார்க்கெட்ல நீங்க பணம் பண்ண முடியாது. அதே மாதிரி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு செக்டர் வைஸ் கம்பெனி அனாலிசிஸ் ஏன் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாட்டு ஒரு கம்பெனி வாங்குவீங்க, நீங்க வாங்கின உடனே அந்த கம்பெனி ஏறணும்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் இங்க நடக்காது. அப்படி இருந்தா எல்லாருமே இந்த பிசினஸ்க்கு வந்துருவாங்க. சோ நீண்ட கால அடிப்படையில் வரும்போதும் கம்பெனியோட செலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
எந்த கம்பெனியை வாங்குறோம், எந்த இடத்துல வாங்குறோம், பீக்ல இருக்கும்போது வாங்குறோமா இல்ல கம்மி ரேட்ல கிடைக்கும் போது வாங்குறோமா, அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, அந்த கம்பெனிக்கு கடன் எவ்வளவு இருக்கு, அந்த ப்ரமோட்டர் எவ்வளவு வச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றேன் பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க திறனாய்வு செய்யணும். அப்படி செஞ்சாதான் அந்த நீண்ட கால அடிப்படையில் வாங்கும் போதும் அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஒரு பிசினஸ் அப்படின்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் ஷேர் மார்க்கெட் மட்டும் வரும்போது மட்டும் எந்த விஷயத்தையுமே ஆராயாம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மத்தவங்களுடைய டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன்ல மட்டும் நீங்க ட்ரேடிங் எல்லாம் பண்ணீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா அது நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டபிள் பிசினஸ் ஆக இருக்காது. அதனாலதான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பாருங்க, ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலை பற்றி அனைத்தையும் ஆராய்ந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது 1 or 2 விஷயம் தெரிஞ்சுட்டு ஓகே அட்வான்டேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் உடனே இறங்குறேன். டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கு? ரிஸ்க்னு வந்தா எவ்வளவு தூரம் ரிஸ்க் வரும், அந்த ரிஸ்க் அஃபோர்டபிள் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய தன்மை இருக்குதா? இந்த மாதிரி விஷயங்களும் உங்ககிட்ட வேணும். அப்படி இருந்தாதான் அந்த மாதிரி செய்யறதுக்கான முயற்சியும் மேற்கொள்ளணும். ஒண்ணுமே இல்லாம ஜஸ்ட் லைக் எல்லாமே கைகளில் வந்துடாது. அதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க, யாரை போய் பார்த்தீங்க, இல்ல ஏதாவது கிளாஸ் பண்ணீங்களா, இல்ல ஆன்லைன்ல கிளாஸ் பண்ணீங்களா, இல்ல சோசியல் மீடியா வழியா கத்துக்கிட்டீங்களா? இப்ப நிறைய சாட் ஜிபிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, அதன் மூலமாக கத்துக்கிட்டீங்களா? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க திறனாய்வு செஞ்சீங்க, இல்லையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்களா, அவங்கள்ட்ட இருந்து நீங்க என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க? அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து முயற்சி செய்து மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்லயும் நீங்க தாராளமாக நல்ல ப்ராஃபிட்டை பெறலாம். மார்க்கெட் கேப் வரிசையில நம்ம கம்பெனிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நம்ம இந்த வாரம் பார்க்க போற கம்பெனி சன் பார்மா. பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல இவங்க தான் மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பெஷாலிட்டி பார்மா கம்பெனி. இந்த கம்பெனி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல பார்மா இண்டஸ்ட்ரியில சன் பார்மா தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியுடைய எம் கேப் பாத்தீங்கன்னா 3,60,512 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக 1,870 ரூபாய் நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய கம்பெனி, டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான். நல்ல ஸ்ட்ராங் பினான்சியல்ஸ் அண்ட் மார்க்கெட் லீடர். இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா டார்லிங் அப்படின்னு சொல்லலாம். எஃப்ஐஎஸும் பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. யூஎஸ்ல எல்லாம் இவங்களுடைய சேல்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுடைய 3 இயர்ஸ் சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா 10% வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 31% காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி கடந்த 5 வருடங்களாக கோவிட் காரணமாக ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். 8,560 கோடி கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 15%, டெட் ஈக்விட்டி 0.1 இருக்கக்கூடிய கம்பெனி. ப்ரமோட்டர் 54%, எஃப்ஐஐஸ் 17%, டிஐஐ 18% இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் 43,885 கோடி. அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு வச்சிருக்காங்க. யூஎஸ்ல இருக்கக்கூடிய நல்ல ஸ்டெடியான சேல்ஸ் காரணமாக இந்த கம்பெனி நல்ல ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பார்மசி இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் சன் பார்மாவுக்கு ஒரு தரமான நீண்டகால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இந்த கம்பெனி இருக்கும். மார்க்கெட் கேப்பும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனி. 3,60,000 கோடி வைத்திருக்கக்கூடிய இந்த கம்பெனி கண்டிப்பாக பார்மசி செக்டரை விரும்புறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற கம்பெனி டாடா மோட்டார்ஸ். மார்க்கெட் கேப் வரிசையில் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடங்களாக ரொம்ப கம்மியான இடத்துல இருந்து திடீர்னு மாருதி சுசுகி நிலையான அளவுக்கு மார்க்கெட் கேப்பை உயர்த்தி உள்ள ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாடா மோட்டார்ஸ் கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 998 அப்படிங்கிற இடத்துல இந்த பதிவின் போது இருந்தது. நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக 1,265 ரூபாய் வைத்துக் கொள்ளலாம். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 3,31,975 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் தன்னகத்தை வச்சிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா டிவிடெண்ட் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா முன்னாடி 3 வருஷம் முன்னாடி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தவங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டை காமிச்சிருக்காங்க. 2,353 கோடி கொடுத்திருக்காங்க. நெட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 3,45,961 கோடி. ப்ரமோட்டர் 46%, எஃப்ஐஐ 19%, டிஐஐ 16% வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தங்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்திருக்காங்க. இவங்களுடைய பிளட்ஜும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்குது. டெட் ஈக்விட்டியும் குறைச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5% சொல்லலாம். இவங்க தான் லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி இந்த வேர்ல்டு, 4th லார்ஜஸ்ட் ட்ரக் மேனுஃபேக்சர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்டு லெவல்லையே. அதே மாதிரி பஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுல வேர்ல்டு லெவல்ல 2nd பிளேஸ்ல இருக்காங்க. ரீசெண்டா பஸ் மட்டும் கிடையாது, காரு, டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லா தயாரிப்புகளையும் இறங்கியிருக்காங்க. டெஸ்லா பாத்தீங்கன்னா வரதாக இருந்தது. டெஸ்லாவுடைய அந்த
அந்த சிஇஓடைய வரவுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயின்னு இருக்கு. டெஸ்லா வந்து வராத பட்சத்தில் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கிற காரணத்தினால டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு சிறந்த சாய்ஸாக அமையும். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிப்பில் டாடா மோட்டார்ஸ் தான் நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க, நிறைய கார்ஸும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு $1 பில்லியன் பிளான்ட் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவருக்காக செலவழிக்க தயாரா இருக்காங்க. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தயாரிக்கிறது இல்ல, இந்த மாதிரி லக்ஸரி வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஜாகுவார் லேண்ட் ரோவர்லையும் முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ஆட்டோமொபைல் கம்பெனியை பொறுத்த மட்டும் டாடா மோட்டருக்கு ஒரு தரமான சிறந்த இடத்தை நீங்க கொடுக்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஜாகுவார் லேண்ட் ரோவர் வெஹிக்கிள்ஸ், அது இல்லாம நார்மலான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ட்ரக் மேனுஃபேக்சரிங், இப்படி எல்லா இடத்துலையும் தடம் பதிச்சிருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் மார்க்கெட் கேப்லையும் சிறந்த கம்பெனியாக விளங்குது. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி நீண்டகால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும். டாடா மோட்டார்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்களிலேயே நீங்க மிகச்சிறந்த ஒரு டார்கெட்டாக $1200 இல்ல $1500 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆட்டோமொபைல் கம்பெனி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியை தேர்வு செய்வதற்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.